யோ, உன் ஒரு ஆளால தான் இவ்வளவு லேட் ஆச்சு. கோயிலுக்கெல்லாம் காலையில போனோம், மதியெல்லாம் போக கூடாது சரியா? அதுக்கு நான் என்னப்பா பண்ணேன்? இங்க பாரு, என் வாயில எதுவும் வாங்கி கட்டிக்காத. 6 மணிக்கு குளிக்க போனீங்க, வெளியே வந்தது 10 மணிக்கு. ட்ரெஸ் பாத்தியா? கோயிலுக்கு போய் பொண்ணையா சைட் அடிக்க போறீங்க? அட, நீ என்னப்பா பெரிய பக்திமான் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஏண்டா, வருஷத்துல பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும்தான் நீ கோவில் வாசப்படியே மிதிக்கிற. அதையும் நான் விருப்பப்பட்டுலாம் ஒண்ணும் பண்ணல. அம்மா தான் கட்டாயப்படுத்தினாங்க. என் பிறந்த நாள் அதுமா 6 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் போட்டோ வேணுமா சாமி கும்பிற மாதிரி. பாரா, பையன் மேல அவ்வளவு பாசமா? பாசமெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அதை தூக்கி ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க சீன் போடுவாங்க அவங்க. சரி நடையா, கால் வந்துச்சு பாரு. டேய் ஷாரு, அங்க எல்லாரும் என்னைய பாக்குற மாதிரி இருக்க. அதான் கலர் கலரா போட்டு வந்திருக்கீங்களே, அத பாத்துருப்பாங்க. நடங்க மாமா. என்னது மாமாவா? இவ்வளவு நாளா என் கூட இருந்து உனக்கு பாசமே இல்லையே. டேய், என்ன இருந்தாலும் நான் உன்னோட ரூம்மேட். என்ன உன்னோட ஃப்ரெண்டா நீ பார்க்கவே மாட்டியா? ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், என் அப்பாவோட ஃப்ரெண்டு. அப்புறம் நீங்க ரூம்மேட்டா இருக்கிறது என் தலை எழுத்து. நடங்க சீக்கிரம். இந்த ரீல்ஸுக்கு இது போதும். ஐயோ, நான் பாத்துட்டேயா என் ஆள. இன்னும் லேட் பண்ணா உங்க அம்மா உன்ன கண்ணா பேனான்னு திட்டுவாங்க. ஐயோ, ஒரு பொண்ணை பார்த்தா அப்படியே நின்றுவே நீ. யாரு? நானு. நான் போறேன். ஓ, நான் பயந்தே போயிட்டேன். ச்சே, என்னப்பா நீ காதல்ல விழுந்துட்ட போல இருக்கு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இந்த மாசத்துல இது எத்தனாவது? இங்க பாருங்க, என் முன்னாடி நீங்க அவ்வளவுதான். சரி, நான் போறேன். இன்னும் 1 மாசத்துக்கு அப்புறம் தான் வருவேன். ஆமா, எங்க போறீங்க? நாங்க எல்லா பேச்சுலர்ஸும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போறோம். ஓ, பென்ஷன் காசு வந்துச்சு போலயே. கேட்டு பையா, உன் லைஃப் தான் என் லைஃபே. அட நீ வேறடா தம்பி, நான் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு தான் போறேன். அது போறதெல்லாம் ஓகே தான். அந்த 2 மட்டும் மரியாதை கொடுத்துட்டு போயிரு. ஏற்கனவே சேலரி கம்மியா இருக்கு. ஓ, யோசிக்கிறேன். என்ன இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டோட பையன் தானே நானு. அந்த நன்றி இருக்கலாம்ல. யோ, கோயில பார்த்த பொண்ணியா? வா 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 வா. எங்க? இப்பதான் இருந்தா, உள்ள போயிட்டா. ஹலோ, உன்னை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. நான் ரீல்ஸ் போற ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்சர் தான், அதுல பாத்திருப்பீங்க. ஏய், ரீல்ஸ்ல இல்ல, வேற எங்கேயோ. என்னோட ரீல்ஸ்ல பேக்ரவுண்ட்ல இருந்தேல்ல. பாத்துட்டீங்களா? அது நான் தான். ஓ, அது நீதானா? உன்னாலதான் அந்த ரீல்ஸே நாசமா போச்சு. ஐயோ, என்னாச்சு? அந்த ரீல்ஸ்ல உன் கூட இன்னொருத்தர் இருந்தாரே, அவரோட வேட்டி அவரும்போது கரெக்டா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிர போகுதுன்னு நான் அதை போஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா நார் அடிச்சிட்டாங்க. அப்ப அதை டெலீட் பண்ணலாம்ல? அப்படிலாம் டெலீட் பண்ண முடியாது. 840K வியூஸ் வந்துருச்சு. 1 மில்லியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, யார் அவரு? உன் அப்பாவா? அப்பலாம் இல்ல, அது அப்பாவோட ஃப்ரெண்டு. என் தலையெழுத்து. அவர் என் ரூம்மேட். இங்கே இருக்காரு? இல்ல, ட்ரிப்பு போயிருக்காரு. 1 மாசம் கழிச்சு தான் வருவாரு. சரி, பார்க்கலாம். ஓகே.
ஹலோ, பை த வே, ஐ அம் அக்கி. ஷாரன், வரட்டுமா? போயிட்டு வாங்க. இவ்வளவு நாள் கிழமை கூட இருந்ததுல இப்பதான் ஒரு நல்லது எனக்கு பண்ணிருக்கான். இவ்வளவு நேரம் ஆகுது, ஆளை காணுமே. ஹாய். ஹாய். அதுவா, நான் புட்டு சமைச்சிட்டு இருந்தேன். ம். நீ ஃப்ரீயா? ஆ? நீ ஃப்ரீயான்னு கேட்ட. நான் ஃப்ரீ தான். அப்ப நாம ஒரு டீ குடிக்க போலாமா? டீயா? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஆமா, உன் முழு பேரே அக்கி தானே? அக்கி அகில். ஓ, அப்போ உங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி? பேரண்ட்ஸ் ஜாலியா இருப்பாங்க. மத்தவங்க? இது எதுக்கு? கேளு. अभी ना जाओ छोड़ कर के दिल अभी भरा नहीं, अभी ना जाओ छोड़ कर के दिल अभी भरा नहीं, अभी ना जाओ. கேட்டியா? நான் ஒரு ஓல்டு ஸ்கூல் கேர்ள் ஷாரு. ஷாருவா? அது நிக்னேம் ஆச்சு, உனக்கு எப்படி தெரியும்? கமான் ஷாரு, காமன் சென்ஸ். அமுதன்னு பேர் வச்சவங்க பேரு அமுதானே. அதே மாதிரி சச்சின், சச்சு, சோ ஷாருக், ஷாரு. ஓ, அப்படி. வா போலாம். உனக்கு டீ வேணுமா காஃபியா? எனக்கு காஃபி வேண்டாம், டீ போதும். காஃபி பிடிக்காதா? எனக்கு காஃபி தான் பிடிக்கும். ஓ, அக்கி, உனக்கு எது ரிலேஷன்ஷிப் இருக்கா? இல்ல. அப்பா அண்ணே, டீ வேண்டாம், 2 காஃபி. போலாமா? ஏன் இவ்ளோ லேட்டு? கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம், மூவிக்கு டைம் ஆச்சு. ஐயோ, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வாஷ்ரூம் போகணும். ஐயோ, சரி, அப்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட் டாய்லெட்டுக்கு போலாமா? ஐயோ, அங்க கிளீனா இருக்காது. நம்ம ஃபிளாட்டுக்கு போலாம். ஃபிளாட்டுக்கா? சீக்கிரம் போ, வண்டி எடு. ஃபிளாட்டுக்கு போ. ஐயோ, கீ அவ எடுத்துட்டு போயிட்டா. நாம மூவிக்கு போறோம்னு சொன்னேன்ல. ஐயோ, இப்போ என்ன பண்றது? வா, உன் ஃபிளாட்டுக்கு போலாம். ஏய், என் ஃபிளாட்டுக்குலாம் வேண்டாம். வா. இதுதான் கரெக்டான சான்ஸ். இப்பவே ப்ரப்போஸ் பண்ணிடலாம். செவில 2 வச்சா என்ன பண்றது? அதெல்லாம் இவ பண்ண மாட்டா. அக்கி, நீ காசு கேட்டு வாங்கிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் இங்க இருக்கனா? என்ன பேச வைக்காத, அப்புறம் கண்டபடி திட்டிடுவேன். போனை வை முதல்ல. நீ என்ன கேட்ட? ஒண்ணும் இல்ல. ஐயோ, காலிங் பெல். சரி, நான் கிளம்புறேன். நீங்க பேசி 1 மாசம் ஆகுதுல்ல, நல்லா பேசுங்க. நான் போயிட்டு வரேன். வரேன். என்னடா? வாங்க வாங்க. என்ன தம்பி, லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆகல, ஆனா ஆயிடும். அப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன, நான் போய் சொல்லணுமா? ஐயோ, உனக்கு எப்படி தெரியும்? டேய், உங்க அப்பனுக்கு உன் வயசு இருக்கும்போது நான் தாட்ட பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுத்தேன். இப்போ உனக்கு. ஆனா நீ மாசியா? வா வா வா. அங்கிளா? ஷாரு எங்க?
அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பார்ட்டிக்கு போயிருக்கான். வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். டீ குடிக்க வரீங்களா? அதுக்கு என்ன, போலாம். வாங்க போலாம். நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்ல, அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டானா? ஆ, ஏன் பண்ணல? நல்ல பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒருத்தியும் வரல. இந்த வாழ்க்கை நம்ம கையில இல்லல்ல. நாம ஒருத்தர் மேல எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் நமக்கு விதி இல்லைன்னா அது கிடைக்காது. அதுக்காக நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி. அப்புறம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. இப்போ உங்க காலத்துல இருக்கிற சிச்சுவேஷன்ஷிப்பும் ஃபிளிங்கும் அப்போ எங்க காலத்திலே இருந்துச்சுமா. ஆனா எனக்கு அதுல எல்லாம் விருப்பமே இல்ல. அப்புறம் அந்த கடவுளே நமக்கு முன்னாடி ஒருத்தரை கூட்டிட்டு வந்தா கண்ணை மூடிக்கிட்டு அவங்கள மனசார ஏத்துக்கணும். அப்படி அவங்க போனாலும் கவலைப்படக்கூடாது. காஃபி குடிச்சிட்டியாமா? சரி, கப்ப கொடு. என்ன விஷயம் பார்க்கணும்னு? ஷாரு, ஆக்சுவலி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? நமக்கு தான் ஸ்பேஸ் இருக்கு. ஆக்சுவலா என் லைஃப்ல எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் மனசுக்குள்ள ஒருத்தர் வந்திருக்காரு. நம்ம கிருஷ்ண சொல்லும்போது நான் யோசிச்சு பார்த்தேன். கிருஷ்ணா, சரி, அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாருன்னா, கடவுள் நமக்கு கரெக்டான ஒரு ஆளை காட்டுவாரு, கண்ணை மூடிட்டு அவங்கள ஏத்துக்கணும்னு சொன்னாரு. ஷாரு, ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஹெல்ப்பா? எதுக்கு? ஐ திங்க் ஐ ஹேவ் ஃபீலிங் ஃபார் கிருஷ். ஏண்டி அந்த அளவுக்கு அப்பா வயசு ஆகுது? நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். சை, அப்பா வயசெல்லாம் இல்ல, அவரை விட 5 வயசு சின்னவர். என்ன 5 வயசு? நான்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். அதெல்லாம் முடியாது. நான் சொன்னேன்ல, நான் ஒரு ஓல்ட் ஸ்கூல் கேர்ள். எனக்கு இந்த காலத்து சிச்சுவேஷன்ஷிப், நைட் ஸ்டாண்டு, ஃபிளிங்கு இதெல்லாம் என்னால முடியாது. அப்புறம் இந்த காலத்து ரிலேஷன்ஷிப்லாம் பயம். ட்ரெஸ்ஸை மாத்துற மாதிரி ஆளுங்களை மாத்துறாங்க. நான் எதிர்பார்க்குற ஒருத்தரோட இன்ட்யூவேஷன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல ஏஜ் ஒரு மேட்டர்னு எனக்கு தோணல. சோ உன்னால சொல்ல முடியுமா முடியாதா? நீ என்ன சொன்னாலும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்ல? ஆமா, சொல்ல மாட்டேன். நானே சொல்லிக்கிறேன். என்ன டார்லிங், ஒரே சத்தமா இருக்கு? கிரிஷ், எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அத நான் எப்படி? பாத்தியா, அவருக்கு ஒன்னும் பிடிக்கல. பிடிச்சிருக்கா இல்லையா? நான் என்ன சொல்லுவேன்னு உனக்கே தெரியாதா? உன்னை பிடிச்சதுனால தானே உனக்கு லிப்ஸ்டிக்கு கேட்பரிலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தேன். கொஞ்சம் தேன் மிட்டாய் இருக்கு, அவகிட்ட கொடுக்குறீங்களா? அதுக்கு என்னடா, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். தேன் மிட்டாய். தேங்க் யூ. டைரி மில்க் கொடுங்க. எப்படி கலக்குறேன்னு பாரு. ஏய், டைரி மில்க். தேங்க் யூ. அவரோட ஃபேவரட். தேங்க் யூ. பிடிச்சிருக்கா? கிரிஷ், ஐ லவ் யூ. ஒரு நிமிஷம் வாயா. எனக்கு கரெக்ட் பண்ணி தரேன்னு நீ கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியா? என்ன அதெல்லாம்? டேய், நான் அவளை ட்ரை பண்ணேன்டா. அந்த ட்ரைல அவ விழுந்துட்டா. அவளை கரெக்ட் பண்ண உன்ன அனுப்புன பத்தியா? என்ன சொல்லணும்? கிரிஷ், எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் வாங்க. எஸ் டார்லிங், கமிங். பாத்தியா, என்னதான் கூப்பிடுறா? கிழட்டு பயலே. கிரிஷ், ஐ லவ் யூ. டேய், நீ இங்கதான் இருக்கியா? உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது? செத்துட்டான்னு பார்க்க வந்தியா? உங்களை பார்க்க கூடாதான் நான் இங்க வந்தேன். எனக்கு கொஞ்சம் நிம்மதியா விடுங்களா? இவ்வளவு நாள் என் கூடவே இருந்தோ நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவுதானடா? இங்க பாருங்க, என்கிட்ட வாங்கி கிடைக்காதீங்க. அப்பா வயசாச்சுன்னு பாக்குறேன். ஏண்டா, அப்பா வயசு இருக்கிற நான் எப்படி அந்த பொண்ணை லவ் பண்ண முடியும்? கிரிஷ், போதும், இனி நான் பேசிக்கிறேன். நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி சிச்சுவேஷன்ஷிப்பும் ஃபிளிங்கும் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்புறம் நீ சீரியஸா இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நாங்க 2 பேரும் பிளான் பண்ண சின்ன பிராங்க். உண்மையாவா? சாரி. அப்ப இது பிராங்கா? இப்போ உனக்கு சந்தோஷமா?